Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today day 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, இது எவ்வளோ பெரிய மார்க்கெட், இங்கே யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. வாட் இஸ் த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு சந்தை மாதிரி மார்க்கெட்டை வந்து கற்பனை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அங்கே என்ன நடக்கும், பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட புக்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், கார் ரெண்டல்ஸ், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபாரெக்ஸும் சேம் தான். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், என்னென்னா இங்கே திங்ஸ் இல்லை, கரன்சிஸ் வந்து பை அண்ட் செல் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் இதை வந்து ஈஸியாக எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் வந்து குளோபல் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஃபாரின் கரன்சிஸ் எல்லாமே வந்து பை அண்ட் செல் பண்ணுவாங்க அண்ட் ட்ரான்சாக்ஷனும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மூலயமா தான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து earn பண்ணுவாங்க. ஹவு பிக் இஸ் த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்? ஸோ வந்து எல்லாருக்குமே இப்போ கொஸ்டின்ஸ் வரும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எவ்வளோ பெருசு அப்படின்னு. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தாலே ஓரளவுக்கு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா வந்து ஓவராலாக வந்து ஒன் டேக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் $5.1 ட்ரில்லியன் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மற்றதை கம்பேர் பண்ணுவோம். ஃபார் நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது, நியூயார்க் எக்ஸ்சேஞ்ச். ஸோ டெய்லி வந்து 22.4 பில்லியன் ஆகிட்டுருக்கு. டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 18.9 பில்லியன் ஆகிட்டுருக்கு. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 7.2 பில்லியன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ வேர்ல்டுலேயே வந்து நம்பர் 1 ஃபினான்ஷியல் மார்க்கெட்னால் அது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்லி 5 days 24 hours எப்போவுமே ஓப்பனாக இருக்கும். ஹூ ட்ரேட்ஸ் இன் ஃபாரெக்ஸ்? ஸோ இந்த இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் பேங்க் தான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட கிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்பிஐ, ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க் மாதிரி மத்திய வங்கிகள் இருக்குல்ல, ஸோ இவங்களோட ஒவ்வொரு டெசிஷனுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து நேரடியாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ செகண்ட் ஒன் என்னது, கவர்மெண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க்கோடு ஜாயின் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. தேர்ட் ஒன் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேபி மார்கன், கோல்ட்மேன் சாட்ச் போன்ற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், வேர்ல்டில் இருக்க எல்லா பிஸ்னஸுமே வந்து இவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஓவராலாக வந்து 5 ட்ரில்லியன் ஃப்ளோவில் வந்து இவங்க வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது நீங்கள் நான் நம்மளை மாதிரி சராசரி மக்கள். ஸோ நம்மளாம் வந்து ஃபோன் மூலயமாவே வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். Why is forex so huge? ஏன் இந்த மார்க்கெட் இவ்வளோ பெருசு அப்படின்னு புரியுதா? டெய்லியும் 5 ட்ரில்லியன் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சென்ட்ரல் பேங்க்ஸ், கவர்மெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து இதில் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த இவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் இருக்க இந்த மார்க்கெட்டில் வந்து நம்மளாலே கண்டிப்பாக பண்ண முடியும். நம்மளாலே ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமாவே வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜஸ்ட் ஈஸி ஸ்டெப்ஸ் தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரில் சைன் அப் பண்ணணும். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு ஆக்சஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்கரில் ரெஜிஸ்டர் பண்ணணும். தென் இதை வந்து ஃபோனில் கூட யூஸ் பண்ணலாம், ஸோ சிஸ்டம்லேயும் யூஸ் பண்ணலாம். வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட தான் யூஸ் பண்ண முடியும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட் மட்டும்தான். ஸோ தேர்ட் ஒன் என்னென்னா வந்து ரொம்ப கம்மியான கேபிட்டல் போதும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு. ஜஸ்ட் ஒரு $10 ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது எல்லாமே பண்ணாலும் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ட்ரேடிங் ஸ்கில்லை வந்து கம்பல்சரி லேர்ன் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ணோன்றத ஜஸ்ட் ஒரு சம்மரி மூலயமா பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா, ஃபாரெக்ஸ்னால் என்ன, இட்ஸ் அ குளோபல் கரன்சி மார்க்கெட் பிளேஸ். ஸோ கரன்சிஸ் வந்து பை பண்ணி செல் பண்ணுற ஒரு வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் என்ன, இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் டெய்லி வந்து 5.1 ட்ரில்லியன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தேர்ட் ஒன் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் இதோட மார்க்கெட்டோட கிங். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட கிங் யார், சென்ட்ரல் பேங்க்ஸ், ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ஸ், கார்ப்பரேஷன்ஸ், பேங்க்ஸ் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், நம்மளும் இதில் ட்ரேட் பண்ணலாம் ஜஸ்ட்டு கம்மியான கேபிட்டலோட. ஃபார் எக்ஸாம்பிள் $10 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்ஸ்த் ஒன், நம்மக்கிட்ட வேண்டியது புரோக்கர் ஆப்ஸ், ஃபோன் அண்டு முக்கியமாக தேவைப்படுறது ட்ரேடிங் ஸ்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் நிறையா நம்ம டாபிக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஃபாரெக்ஸ் லேர்ன் பண்ணிக்க பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.